ரெண்டே பொருள் வச்சு குட்டி சரிங்களா 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் பாக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 3 கப் வீட் கலப்போம் ப்ரௌன் சுகர் அதுக்கிட்டே சொல்லி பாத்தீங்கன்னா ஒட்டலங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நல்லா வந்து கேக் மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுலபமா ரெண்டே பொருள் வச்சு குட்டிஸ் குடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செய்ய போறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ரவையும் பால் வச்சு செய்ய போறாங்க. இன்னைக்கு வந்து பால்லே பாத்தீங்கன்னா சீம்பால் எடுத்திருக்கேங்க. சீம்பாலும் ரவையும் வச்சு சூப்பரான குட்டிஸ் குடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யறாங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப வாங்க அது எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. குட்டிஸ் ஸ்நாக்ஸா கூட கொடுத்து அனுப்பலாங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸா நம்ம செஞ்சு வச்சோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க இதை எப்படி செய்யலான்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்பதான் பாத்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈரமா இருக்குங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம ரவையை வறுக்க போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் வந்து போட்டு ரவை வறுக்கணுங்க. ரவை நல்லா வறுத்து செய்யும் போது தான் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேங்க. இந்த நெய் வந்து நெய்லயே நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும் போது தெகுட்டுங்க ஒரு சில டைம்ல. அதனால பாத்தீங்கன்னா எண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. நீங்க வந்து இந்த பிளேவர் இல்லாத எண்ணெயை போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவை வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பால 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா இது போல வந்து குண்டு குண்டா இருக்கிற ரவையை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாத்தீங்களா 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா கடாயில வந்து அப்படியே சேர்த்துட்டு ரவை தீயாம கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா வச்சுட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணுங்க. நல்லா ரவை வந்து வறுத்து வந்தாதான் நல்லா மணமா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். இந்த ரவையை வறுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரவையில நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்றது பாக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சீம்பால் எல்லாம் போட்டு சேர்த்தனால ரொம்பவே ஹெல்த்திங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் இதே போல வந்து உங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து சமைச்சு கொடுத்து பாருங்க. திரும்ப சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. ரவையை மட்டும் வந்து நல்லா பொன்னிறமா வறுத்தா போதும். சீம்பால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வெறும் பசும்பால் கூட சேர்த்து செய்யலாங்க. எங்கிட்ட சீம்பால் கிடைச்சதுனால இன்னைக்கு சீம்பால்லே செய்யறேங்க. நார்மல் பசும்பால் உங்ககிட்ட பசும்பால்னா பேக்கெட் பால் கூட வாங்கி செய்யலாங்க. அதுவும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக மொத்தம் என்ன பால் போட்டு செய்யணும். அது என்ன பாலை இருந்தா என்ன, உங்களுக்கு பிடிச்ச பாலை வந்து போட்டு நீங்க செஞ்சு பாருங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணுங்க. நான் இன்னைக்கு 2 கப் ரவை எடுத்திருக்கேங்க. 4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கணுங்க. 4 கப்பும் பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா வந்து இதுலயே போட்டு நம்ம வேக வைக்க போறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரவை நல்லா மணம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்க போது. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம இதே போல உங்க வீட்டுல வந்து சமைச்சு கொடுங்க. நல்லாவே வந்து குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை பாத்தீங்கன்னா சூப்பரா வறுத்துட்டாங்க. அடுத்து என்ன, நம்ம பால் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. நான் சீம்பால் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த பால் பிடிக்குமோ அது போட்டு செஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சமா அப்படின்னா நம்ம 2 கப் வந்து ரவை எடுத்துருந்தோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கப் வந்து பால் போடணும். நான் ஃபர்ஸ்ட் 3 கப் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1 கப் 4 கப் பால் போட்டுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கப் போட்டேன். இதுக்கப்புறமா 4 கப் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 3வது கப்பு. அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா 4வது கப்புங்க. 4 கப் அளவுக்கு பால் போட்டிருக்காங்க. இது நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பால் பத்தல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா போடணுங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரவை வந்து நல்லா வேகணும். பால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலும் போட்டுக்கலாம், இல்ல நீங்க பச்சை பாலை கூட நம்ம போட்டு செய்யலாங்க. ஏன்னா நம்ம வேகதானே வைக்க போறோம். பால் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்துருங்க. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி பால்
பிடிக்குதோ அது போல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் போட்டுட்டாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ரவை வேகணும். பால் நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்வீட். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதே போல் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சும்மா 1-2 ஏலக்காய் வந்து இது போல் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க ரவையும் பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒண்ணு சேர்ந்து திரண்டு வந்தாச்சுங்க. இப்ப இன்னும் ரவை வேகலைங்க. பால் ஊத்திக்கலாங்க. பால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா செய்யறேங்க. அதனால 1/2 லிட்டர் ரவை 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிட்ட குங்குமப்பூ இருந்தா அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையா வருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கேசரி கலர் கூட போட்டு செய்யலாங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க. அடுத்து என்ன சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் அது போல உங்களுக்கு நாட்டு சர்க்கரை எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இலக்கனா வருங்க தண்ணி மாதிரி. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வத்தி வரணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்க போட்டுக்கலாங்க. எனக்கு நெய் பிடிக்காத காரணத்தினால நான் போடலாங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ரவை பாருங்க சூப்பரா வெந்து நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாலும் எண்ணெய் எல்லாம் திரண்டு வந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வருங்க. கடாயில பாருங்க ஒட்டாம வந்திருக்குன்னு சொல்லி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பாதாம் போட போறாங்க. அதை பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா வந்து இது போல வந்து நல்லா பொடி பொடியா நீட்டமா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல போட்டு சாப்பிட வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் வந்து ரவா ஸ்வீட் வந்து ரெடி ஆக போகுது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரவை சூப்பரா வந்து வெந்து வந்தாச்சுங்க. கையில் தொட்டா பாத்தீங்கன்னா ஒட்டலங்க. இந்த அளவுக்கு வந்து இருக்கணுங்க. அப்பதான் வந்து சாப்பிட வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க இது போல வந்து பிளேட்ல வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டு நல்லா வந்து சமன் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கேக் மாதிரி வரும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்வீட் வந்து. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல வந்து உங்க வீட்ல வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இது போல வந்து தோசை கரண்டி வச்சு இது போல நல்லா வந்து கேக் மாதிரி வந்து நல்லா சமன் படுத்திக்கலாங்க. அப்பதான் வந்து கட் பண்ண வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தோசை வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வந்து ரவைய போட்டு நல்லா வந்து சமன் படுத்திட்டாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல மேல வந்து பாத்தீங்கன்னா பாதாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது போட்டுக்கிறேன். முந்திரி எது எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டோம்பா. போட்டு வந்து இத வந்து சும்மா வச்சு நல்லா வந்து இது போல வந்து பிரஸ் பண்ணிக்கணுங்க. அப்பதான் வந்து ஒட்டும். இல்ல நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கீழே விழுந்துரும்ல. அதனால வந்து இது போல வந்து நல்லா வந்து அமுத்திக்கலாம். சூப்பரான ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே கட் பண்ணா பாத்தீங்கன்னா வராதுங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேங்க. பாருங்க சூப்பரா இருக்கும் இது சாப்பிட. கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரவை வந்து நம்ம ரவை ஸ்வீட் செஞ்சிருந்தோம்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி செஞ்சுட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சாதான் வந்து கட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நல்லா கேக் மாதிரி வரும். ரொம்பவே அருமையா இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல நம்ம
கட் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அது 6 வரைக்கும் குட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி செஞ்சுட்டாங்க. இது போல செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சாப்பிட. மேல நம்ம முந்திரி போட்டு செஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க அது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. நம்ம செஞ்சிருந்தல ரவா ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டாங்க. இப்ப வாங்க இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு அழகா வருது பாருங்க கட் பண்றதுக்காக. இப்போ வந்து இத வந்து நல்லா கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா, இதே போல வந்து உங்க வீட்ல வந்து சமைச்சு பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ வந்து இத எடுத்துடலாம். सर्कलडीलाने अर्ज ఉన్నది. நம்ம செஞ்சிருந்த ரவா ஸ்வீட் பாத்தீங்கன்னா, ரொம்பவும் சூப்பரா வந்து வந்திருக்கு பாருங்க. இத வந்து வடிச்சு பார்க்கலாம் பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இதே போல ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து செஞ்சு குடுங்க. குட்டீஸும் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.